ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதிரை. இது வரப்போகுது இல்ல, அதுக்கான ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களி, அப்புறமா 7 கறி கூட்டு, 7 காய் கூட்டு. இதை ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப வேலையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியான முறையில நம்ம செய்யக்கூடியது. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆகும், அவ்வளவுதான். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா ஒன்னா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த 2 ரெசிபிஸும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 7 கறி கூட்டுக்கு நம்ம காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நாட்டு காயா தான் இருக்கணும். நான் மொத்தமா 7 காய் எடுத்திருக்கேன். இது ஒத்தைப்படை நம்பரா தான் எடுப்பாங்க. 7 இல்லைன்னா 9 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கத்திரிக்காய், பீன்ஸ், அப்புறமா சேனைக்கிழங்கு இந்த மாதிரி நாட்டுக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்ப இதுல 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல 3 கப் தண்ணி சேருங்க. சேர்த்து குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப இது ஒரு பக்கம் வேகட்டும். காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை பூசணி இந்த மாதிரி காய் தான் நம்ம எடுக்கணும். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. பீன்ஸ், அப்புறமா கேரட், அதுக்கப்புறமா சேனைக்கிழங்கு, வெள்ளை பூசணி, கொஞ்சமா முருங்கைக்காய், கத்திரிக்காய் தண்ணியில போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா வாழைக்காய் கண்டிப்பா தேவை இந்த 7 கறி கூட்டுக்கு. இப்ப ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு நம்ம வறுத்து தான் அரைக்க போறோம். இதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஓவரா சேர்த்துட்டோம்னா ஒரு கசப்பு தன்மை வரும். அதுக்காக கம்மியா சேருங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். இது இவ்வளத்தையும் சேர்த்துட்டு லேசா வாட்டி எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்ப இதுல ஒரு 5 வரமிளகா, நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது. நல்ல காரமான மிளகாவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மட்டும் சேருங்க. அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகணும். அது வரைக்கும் வறுத்தடுங்க. நல்லா ட்ரை ஆகணும் தேங்காய். லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இந்த டைம்ல கொத்தமல்லி பொடி, அதாவது மல்லித்தூள், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்க நார்மலான முழு மல்லியை வறுத்து சேர்த்தீங்கன்னா இதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது வறுத்தே சேருங்க. நான் என்கிட்ட இல்லாதனால பவுடர் சேர்த்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் சேர்த்துட்டு லேசா வானலை பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்ல தான் இருக்கணும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையா வறுத்தெடுங்க. இப்ப பாருங்க நல்லா வறுத்தெடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். இப்ப காய் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் இந்த கடாயில சேர்த்துருங்க. இப்ப எல்லா காயும் சேர்த்துட்டோம். கடைசியா கத்திரிக்காய், அப்புறமா வாழைக்காய், இந்த 2மே பாத்தீங்கன்னா கருத்து போயிடும். அதனாலதான் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். இப்ப இதையும் சேர்த்துட்டு இது கூட இந்த காய் எல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு பகுதி அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மூடி போட்டு இதை வேக வைக்கணும். காயில இருந்து ஆல்ரெடி தண்ணி வரும், அதனால நம்ம கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். மூடி போட்டு நம்ம வேக விடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். ஒரு 3/4 பாகம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா அரைப்படணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எந்த தரையும் இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பேஸ்டா இருக்கணும். இப்ப இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சுட்டு பருப்பு வந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஒரு 3 விசில் அடிச்சிருச்சு. நல்ல குழைவா வந்திருக்கு பாருங்க. இப்ப இது ஒரு மத்து வச்சோ இல்ல ஒரு ஸ்பூன் வச்சோ ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா இந்த பருப்பு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசியணும். இப்ப இதையும் மாத்தி வச்சுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, ஒரு அரைவாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசா சேனைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்க. இது அப்படின்னாலே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது லேசா கட் ஆகுது. அப்போ ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சிருந்தேன். அந்த தண்ணி ஒரு 1/2 கப்பு போல சேர்த்துடலாம். அப்புறமா அரைச்ச விழுது அதையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜார அலசி ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்துருங்க. அப்புறமா பருப்பு நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல, அது எல்லா பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போது இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும்.
ரொம்ப தண்ணியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, அதோட டேஸ்ட் வந்து வராது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். சரியா ஒரு 2லேருந்து 3 கப்பு தண்ணி சேருங்க. நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற வைக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அளவுக்கு நல்லா வற்றி அதே ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். உப்பு செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கடைசியாக காயப்பொடி, பெருங்காயத்தூள், இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டோம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா இந்த குழம்பு பாருங்கள் வற்றி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாகிடக்கூடாது. இந்த மாதிரி முழுசாக தான் இருக்கணும். இதனால தான் நம்ம குக்கரில் போடாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேருங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தது ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு அந்த சூடாவே நம்ம வந்து இந்த ஏழுக்கறி கூட்டில் அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த எண்ணெயோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த கறி முழுக்கவே நல்லா வந்து படணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நல்லா சூடாகவே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த டைம் மட்டும் இல்லைங்க, நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இதை வச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஏழுக்கறி கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே மாற்றி வச்சுட்டு இனிமேல் களி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி இதை நல்லா கழுவி அதுக்கப்புறமா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வறுபடணும், நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இது எப்படி அரைச்சி எடுக்கணும்னா நல்ல ஒரு ரவை பதம் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா ரவை மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் சரியா அரிசி அளந்த கப்பில் 3 கப்பு தண்ணி சேருங்க. 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு 3 ஏலக்காவை தட்டி ஃப்ரெஷ்ஷாக சேருங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது இவ்வளோத்தையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு லேசாக அந்த தண்ணி சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி பவுடர், அதை அப்படியே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இம்மீடியட்டாக கலந்து விடணும், இல்லை அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். லேசாக இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, நீங்கள் கலந்து கொடுக்குறனால. அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளாடியே நல்லா இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிடும் இந்த அளவுக்கு. இப்போ இதில் நம்ம சூடான தண்ணி சேர்க்கணும். ஒரு 3 கப்பு தண்ணி, சூடான தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த மாதிரி சேருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இதை வந்து நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். ஒரு 6 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த பொடியும் போட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்தீங்கன்னாலும் போதும். நான் வந்து குக்கரில் வைக்கும்போது அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கலரி கொடுக்கணும். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா இறுகிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இனிமேல் நம்ம சர்க்கரை பாகெல்லாம் இதில் விடும்போது இது இன்னும் வேகும். இதை இப்படியே மூடி போட்டு அப்படியே மாற்றி வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சமாக, அப்புறமா இது வறுப்பட்டதும் திராட்சை, இதையும் போட்டு இந்த திராட்சை வந்து கொஞ்சம் உப்பி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அப்புறமா இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து சரியா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அதாவது நம்ம எடுத்த கப்பு அப்படிங்கிறது அரை கப்பு, அந்த அரை கப்பில் நான் வந்து 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு சர்க்கரை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து மெல்ட் பண்ணி மட்டும் அடுங்க, பாகுபதம் எல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை மாற்றி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மூடி போட்டு வச்சுருந்தோம்ல, அதை பார்த்துடலாம். அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அந்த ஆவியில இருந்து வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோத்துக்கு இறுகி இருக்குன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி நல்லா காய்ச்சி வச்சுருந்தோம்ல பாகு, அது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துருங்க. நீங்கள் சர்க்கரை எடுக்கும்போதும் நல்ல கலரான சர்க்கரையாக எடுங்க. கலர் கம்மியாக இருக்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா லுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, சுவையும் ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இன்னும் 2 நிமிஷம் ஆகும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகும். அப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கேஷ்யூ, அது எல்லாத்தையுமே இப்போ நெய்யோடு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதில் வந்து நெய் அதிகமாக நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பொங்கல் எல்லாம் பண்ணும்போது நம்ம நெய் ரொம்ப அதிகமாக சேர்ப்போம், இந்த களிக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப சுலபம்தான், ஆனால் பொங்கலை விடையுமே இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே சூடாக நீங்கள் சாப்பிடலாம், இல்லை வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம், எப்படி வேணால் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சுவையாக நல்ல அல்வா மாதிரி இருக்குன்னு. இதை எடுத்து சாப்பிடணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும், அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்டியாக வரும். நான் சொன்ன மெத்தட் படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான களி அப்புறமா 7 காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. இப்போ 7 காய் கூட்டு, இதுவும் நல்லா அந்த காய் எதுவும் உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ஒரே ரேஷியோவில் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை இந்த திருவாதிரைக்கு உங்கள் வீட்டில் செய்வீங்க நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.